Hello friends, இந்த வீடியோல நம்ம margin property பத்தி பார்க்க போறோம். padding வீடியோல பார்த்த அதே எக்ஸாம்பிள் பேஜ் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். முதல்ல paddingக்கும் marginக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாம். padding அப்படிங்கிறது borderல இருந்து content எவ்வளவு தள்ளி வரணும்னு சொல்றது. margin அப்படிங்கிறது ஒரு பாக்ஸுக்கும் இன்னொரு பாக்ஸுக்கும் நடுவுல இருக்கிற கேப்பை சொல்றது. உதாரணமா H1 பாக்ஸுக்கும் பேராகிராஃப் பாக்ஸுக்கும் நடுவில் இருக்கிற கேப் தான் மார்ஜின். இதுவும் பேடிங் மாதிரி தான் 4 பக்கமும் மென்ஷன் பண்ண முடியும். நான் லெஃப்ட் ரைட் மார்ஜின் வேணாம் அப்படிங்கிறதால மார்ஜின் 40 பிக்சல்ஸ் 0ன்னு கொடுக்குறேன். இப்போ டாப் அண்ட் பாட்டம் மார்ஜின் 40 பிக்சலாகவும் லெஃப்ட் அண்ட் ரைட் மார்ஜின் 0 பிக்சல்ஸாகவும் இருக்கும். ப்ரௌசர் டெவலப்பர் டூலில் செக் பண்ணால் டாப் அண்ட் பாட்டம் மார்ஜின் 40 பிக்சல்ஸ் இருக்குது. வேணும்னா மேலே 20 பிக்சல்ஸ் கீழே 40 பிக்சல்ஸ்னு தனித்தனியாகவும் மென்ஷன் பண்ணிக்கலாம். சின்டெக்ஸும் வேல்யூ கொடுக்குற ஆர்டரும் பேடிங்குக்கும் மார்ஜினுக்கும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். பேடிங் அப்படிங்கிறது பார்டருக்கும் கான்டென்ட்டுக்கும் இருக்கிற கேப். மார்ஜின் அப்படிங்கிறது பாக்ஸுக்கும் இருக்கிற கேப். அப்படிங்கிறது நமக்கு சூப்பர்ஃபிஷியலாக தெரிஞ்சாலும் அதை மிஸ்யூஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை சரியாக புரிஞ்சுக்கிறது முக்கியம். ஸ்க்ரீனில் 2 வெப்பேஜ் இருக்குது. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன வித்தியாசம்னா ஒன்றில் பேடிங்கும் இன்னொன்றில் மார்ஜினும் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்க லுக் அண்ட் ஃபீல் ஒரே மாதிரி இருந்தாலும் ஒன்றில் பேடிங் யூஸ் பண்ண கோடும் இன்னொன்றில் மார்ஜின் யூஸ் பண்ண கோடும் இருக்குது. எப்போ எதை யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்டருக்கும் கான்டென்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற கேப் பேடிங், எலமெண்ட்டுக்கும் நடுவில் வர்ற கேப் மார்ஜின். இதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க பழைய எக்ஸாம்பிளுக்கே போகலாம். இதில் H1க்கும் பேராகிராஃபுக்கும் 40 பிக்சல்ஸ் மார்ஜின்னு தரேன். அது 4 பக்கமும் அப்ளை ஆகுது. இதனால் என்ன ஆகுது? ரேப்பர் பாக்ஸில் இருந்து H1ம் பேராகிராஃபும் ஹரிசாண்டலாக 40 பிக்சல்ஸ் தள்ளி வருது. H1ஓட கான்டென்ட் மார்ஜின் ப்ராப்பர்ட்டி, Pயோட கான்டென்ட் லாரம் எப்சம். அதே மாதிரி ரேப்பரோட கான்டென்ட்னா H1ம் Pயும். இப்படி கான்டென்ட் பார்டரில் இருந்து உள்ளே தள்ளி வர மார்ஜினை யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பேடிங் தான் யூஸ் பண்ணணும். அதனால் H1 அண்ட் Pக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் மார்ஜின் வேணாம்னு சொல்ல 0ங்கிற வேல்யூவை யூஸ் பண்ணிக்கிறேன். ரேப்பரில் பேடிங் 40 பிக்சல்ஸ்னு கொடுக்குறேன். இப்போது ரேப்பரோட பார்டரில் இருந்து அதோட கான்டென்ட்டான H1ம் Pயும் 40 பிக்சல்ஸ் உள்ள தள்ளி வருது. எப்படி மார்ஜின் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது H1ஓட கான்டென்ட்டோ அப்படி H1ம் Pயும் ரேப்பரோட கான்டென்ட். எப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் மார்ஜினை யூஸ் பண்ணுவோம்னா எப்போ 2 எலமெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கோ அப்போ அந்த 2 எலமெண்ட்ஸ்க்கு நடுவில் கேப் வர மார்ஜினை யூஸ் பண்ணுவோம். அது தவிர ரேப்பர் மாதிரியான ரூட் எலமெண்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம். உதாரணமாக ரேப்பர் 50% வித்துன்னு கொடுத்து வச்சுருக்கோம். ஆனாலும் அது ப்ரௌசரோட வியூ போர்ட்டில் லெஃப்டில் தான் இருக்குது. அது சென்டராக வந்தால் பார்க்க நல்லா இருக்கும். அதை அச்சீவ் பண்ண ரேப்பரில் மார்ஜின் ப்ராப்பர்ட்டியை டைப் பண்ணுறேன். எனக்கு டாப் அண்ட் பாட்டம் மார்ஜின் வேணாம் அப்படிங்கிறதால ஃபஸ்ட்டு வேல்யூவாக 0வை கொடுத்துக்கிறேன். லெஃப்ட் அண்ட் ரைட் மார்ஜின் வேணும், ஆனால் அதை நான் பிக்சல்ஸில் அப்சல்யூட்டாக மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா ரெசல்யூஷன் யூசருக்கு யூசர், மானிட்டருக்கு மானிட்டர், டிவைஸ்க்கு டிவைஸ் மாறும். அதனால் ரேப்பர் போக ப்ரௌசரில் எவ்வளோ இடம் இருக்கோ அதை 2ஆக பிரித்து லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை பண்ண ஆட்டோங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுறேன். இப்போது மிச்சம் இருக்கிற 25% ஸ்பேஸில் 25% லெஃப்ட் மார்ஜினாகவும் 25% ரைட் மார்ஜினாகவும் அப்ளை ஆகிடும். இது மாதிரி ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்டை ஹரிசாண்டலாக சென்டர் பண்ணவும் மார்ஜினை யூஸ் பண்ணலாம். 25% கொடுத்தாலும் வேலை செய்யுது. ஏன்னா ரேப்பரோட வித் 50%, இது போக மிச்சம் இருக்கிறது 50%. அதனால் 2ஆக பிரித்தா 25% ஆகுது. இதுவே வித்து நான் 1200 பிக்சல்னு கொடுத்துருந்தா இது வேலை செய்யாது. அப்போது ஆட்டோ தான் யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் ஃபைல்ஸை நம்ம சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் ஃபாரமில் கேட்கலாம்.